ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கில் ஜெனட்டிக் அல்காரிதம் டெஃபினிஷன் பார்க்கலாம். சர்ச் பேஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். எ ப்ராப்ளம் ஹாவ் n number of solution. Here we select the best and optimal solution to the problem. ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கும். அந்த இதில் எது அந்த ப்ராப்ளமுக்கு பெஸ்ட்டானது கரெக்டானதுன்னு பார்த்து சூஸ் பண்ணுறோம். அதை தான் நம்ம ஜெனட்டிக் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக் அல்காரிதத்தோட மெயின் பிரின்சிபிளே என்னதுன்னா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்காங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அல்லது அவுட்புட் கிடைக்கும். அதை தான் நம்ம குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு குரோமோசோம் ஒவ்வொன்றுக்கும் யூனிக்யூ வேல்யூ இருக்கும். அதை தான் நம்ம ஆலில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாலே புரியும். எ பொசிஷன் ஆஃப் ஆலில் இஸ் ஜீன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொரு பொசிஷன் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீனோடைப். ஃபீனோடைப்னா எ ப்ராப்ளம் ஹேஸ் n நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஆக்சுவல் சொல்யூஷன் ஸ்பேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆக்சுவல் சொல்யூஷன் ஸ்பேஸ்னால் இந்த ப்ராப்ளம்க்கு இப்போதைக்கு தேவையான சொல்யூஷன்ஸுக்கான இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது. அதே இது ஜீனோடைப்புனா காம்பியூட்டேஷ்னல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு நிறையா நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுறது ஹையஸ்ட் ஃபிட்னஸ் வேல்யூ. இதான் முக்கியமான மெயின் வேர்ட். ஃபீனோடைப்புன்றது வேறு, ஜீனோடைப்புன்றது வேறு. அடுத்து ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன். ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன்னா என்னதுன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் 4 ரெட் பால் இருக்குது, 2 க்ரீன் பால் இருக்குது, ஒரு ப்ளூ பால் இருக்குது. நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு ரெட் பாலை மட்டும் நம்ம எடுத்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அதை எப்படி சூஸ் பண்ண முடியும்? ஏன்னா இங்கே ஏற்கனவே 4 ரெட் பால் இருக்குது. இதில் நம்ம எதை எப்படி சூஸ் பண்ண முடியும்? அதை நம்மளோட ஃபிட்னஸ் வேல்யூ பொறுத்து சூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ரெட் பாலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வேல்யூ ஒன்று இருக்கும். அதில் எது ஹையஸ்ட் ஃபிட்னஸ் வேல்யூவோ அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதான் ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன். இண்டிவிஜுவல் சூசன் ஃப்ரம் த பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன். ஏற்கனவே பார்த்தது தான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் ஓவர். கிராஸ் ஓவர்ன்றது என்னதுன்னா ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன்னா 2 பேரண்ட் குரோமோசோம் சேர்ந்து ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் புதுசாக ஒரு இதை கொண்டு வர்றது. அதான் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மியூட்டேஷன்னா ரேண்டம் சேஞ்சஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங் குரோமோசோம். இந்த மாதிரி 2 இண்டிவிஜுவல் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு ஒரு மியூட்டேஷன்ன்றது ஏதாவது ஒன்று நிச்சயம் இருக்கும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். அதை தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்மினேஷன்னா அந்த ஜெனட்டிக் அல்காரிதம் மொத்தமாக ஸ்டாப்பாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.